ஒற்றுமை. நம்ம இந்த வார்த்தையை எல்லாம் சோஷியல் மீடியாலையும் கேட்டிருப்போம், பார்த்துருப்போம். ஆனால் எந்த ஒரு மனுஷங்கிட்டையாவது இதை லைவாக பார்த்துருக்கோமா? சரி, அதெல்லாம் விடுங்க. நம்மளோட வாழ்க்கையில் கடைசியாக ஒற்றுமையாக சேர்ந்து செஞ்ச விஷயம் எது? வீட்லேயே லேட் ஆகிடுச்சு. ஒரு வேளை லேட் ஆகிருக்குமோ? உப்ஸ், லேட் ஆகிடுச்சு. எது நம்ம கிளாஸாக இருக்கும்? பார்ப்போம். இதுவாக இருக்காது. இதுவாக இருக்குமோ? சரி, போவோம். ப்ரோ கொஞ்சம் ப்ளேஸ். உப்ஸ். ஹாய். ஹாய் ப்ரோ. ஹாய் மிச்சி. உங்கள் பேர் என்ன? ஐ ஆம் ரசி. நீங்கள்? ஷாம். வீடு எங்கே? கன்னியாகுமரி ப்ரோ. கன்னியாகுமரிங்களா? எப்படி இங்கே எப்படி? நான் ஆவடியில் ஸ்டே பண்ணியிருக்கேன். இங்கே கேன்டீன்லாம் இருக்கா? இருக்குது ப்ரோ. ஓ, சரிங்க ப்ரோ. காஃபி இருக்கா? இருக்குப்பா. 2 காஃபி கொடுங்க. என்ன ப்ரோ, இங்கே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நடக்குமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ப்ரோ. இங்கே பார்க்க தான் மச்சான் ஒற்றுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி எதுவுமே கிடையாது. ஆஃப் அண்ட் சண்டை அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஈவெண்ட் ஆர் ஸ்போர்ட்ஸ் எடுத்தால் கூட ஃபஸ்ட்டு இங்கே சண்டை தான். அப்போ இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்காதா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ப்ரோ. நாங்கள் தான் எவ்வளோ ஃபங்க்ஷன் நடத்துவோம் தெரியுங்களா? என்னென்னமோ நினச்சி வந்தேன், இப்படி ஆயிடுச்சு. மச்சான் அங்கே பாருடா, சொல்லி வாய் முடியல, அதுக்கு இடையில சண்டே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வாங்க ப்ரோ போகலாம், வாங்க வாங்க. ப்ரோ அங்கே என்னாச்சு? வழக்கம் போல் சண்டை தான் ப்ரோ. சார், சண்டே மிஸ் பண்ணிட்டோமே. ஒரு 10 நிமிஷம் இருங்க, அடுத்த சண்டை வந்துடும். அப்புறம் எப்படி சொல்லிட்டு போகிறான்? விடு மச்சான், இங்கே நடக்கிறதான் சொல்லிட்டு போகிறான். இட்ஸ் ஆல் ஃபேட். சே, இந்த டைமாச்சும் எப்படியாச்சும் கிளியர் பண்ணிடணும். என்ன மச்சான் ஜாலியாக படிச்சுட்டு இருக்க போல? அடா போ மச்சான். என்னாச்சு? பிரேக் வந்துச்சுடா. பிரேக் வந்துச்சா? ஆமாம் மச்சான், ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுடா. எது எங்கேருந்து வருமே தெரிய மாட்டேங்குது. ஆமாடா, இது இப்படி தாண்டா இருக்கும். சீனியர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவங்களுக்கும் நம்ம டச்சே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரியல மச்சான். ஆமாம்ல, அவங்க கைட்லைன்ஸ் கொடுத்தா கொஞ்சம் எது எங்கேருந்து வரும்னு தெரிஞ்சிடும். ஆமாம், உங்கள் நோட்ஸ்லாம் இருக்குல்ல? நோட்ஸ்லாம் இருக்குது மச்சான், ஆனால் யாரா கைட் பண்ணால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஆமாடா, சரி விட, நம்ம பார்த்துக்கலாம். குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் உட்காருங்க. இன்றைக்கி உங்களோட செஷனல் ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதில் 90% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாஸ் ஆகிருக்கீங்க. 10% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில். சரிங்களா? இன்றைக்கி நம்ம டாப்பிக்குள்ளே போவோம். இன்னோட டாபிக் ட்ரக் இன்ட்ராக்ஷன். இதுக்கு முன்னாடி நம்ம டாபிக் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கும் உங்கள் சீனியர்ஸ்க்கும் ஒரு ஒற்றுமை இல்லை. எதனால்? நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் நாங்கள் எங்கள் சீனியர்ஸோடு ரொம்ப ஒற்றுமையோடு இருந்தோம். அதனால் நாங்கள் நிறைய சாதிச்சிருக்கோம். சரிங்களா? நீங்களும் உங்கள் சீனியர்ஸோட ஒற்றுமையோடு இருங்க, உங்களால் நிறைய சாதிக்க முடியும். சரிங்களா? யூனிட்டி இஸ் டைவர்சிட்டி. மச்சான், சார் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்காரு? அவங்களுக்கு நமக்கு பிரச்சனைடா. அதே மாதிரி அவங்களுக்குள்ளேயும் பிரச்சனை தான்டா. அவங்க எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க? இது வரைக்கும் ஒன்றா சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷன் கூட நமக்கு பண்ணவே இல்லை. ஆமாடா, நம்மக்கிட்ட பேசக்கூட தயாராக இல்லை. எப்படி நம்ம போய் இதெல்லாம் கேட்குறது? இந்த ஜூனியர் பசங்களுக்கு வாய் ரொம்ப ஓவர் ஆயிடுச்சுடா. அவனுக்கு என்னடா தப்பாக சொல்லிட்டானுங்க? நம்ம ஒன்றா இருந்து என்னடா பண்ணியிருப்போம்? இப்போ என்னடா பிரச்சனை உங்களுக்கு? மார்க்ஸ் என்ன பிரச்சனை? நம்ம வேணா நோட்ஸ் கொடுப்போம். எதுனா டவுட்னா வேணா கால் பண்ணி கேட்டுக்கிறோம் நம்மக்கிட்ட. இந்த வாட்டியாச்சும் ஒற்றுமையாக இருந்தால் அவங்கள பாஸ் பண்ண வைப்போம். இப்போ அடுத்த வாரம் ஸ்போர்ட்ஸ் மீட் பற்றி பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது சார்கிட்ட என்ன ஏதுன்னு பார்த்து கேட்டுக்கிறோம். இந்த தடவையாவது எல்லாத்தையுமே ஒன்றா இருந்து பக்காவாக செஞ்சு முடிக்கிறோம்டா.
எஸ்கியூஸ் மீ சார். வாங்க கமின். நம்ம ஜூனியர்ஸ்லாம் பாஸ் பண்ணிட்டாங்க சார். ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். ஓகே சார். இதே மாதிரி ஒற்றுமையோடு இருங்க. ஒற்றுமையோடு இருந்தால் நிறைய நீங்களால் சாதிக்க முடியும். பண்ணிடலாம் சார். சரிங்களா? என்னப்பா இன் பண்ண மாட்டிங்களா? தேங்க்யூ சார். என்ன ப்ரோ ஜாலியா இருக்கீங்க? ஆமா ப்ரோ, ஆல் கிளியர் பண்றேன் எல்லாரும். ஆல் கிளியரா? எல்லாருமே வா. ஆமாப்பா, ஒருத்தர் கூட பிரேக் இல்லையா? ஒருத்தர் கூட 100% எல்லா சீனியர்ஸ் எல்லாம் எங்களோட சீனியர்ஸ் தான் ஹெல்ப் பண்ணாங்களே. அப்படியே ப்ரோ. ஆமா ப்ரோ. என் அண்ணா தான் நோட்ஸ் எல்லாம் தந்தாங்க. அவுட் யூனிட் ஆயிட்டீங்களா? ஆமா ப்ரோ. மத்த புது சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஆமா ப்ரோ. இப்போ வந்து எல்லாமே எல்லாமே ப்ரோ. ஒற்றுமையா தான் அப்ப ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஒண்ணா சேர்ந்து பண்ணுவீங்களா? ஒண்ணா சேர்ந்து பண்றோம். நீங்களா? ஆமாப்பா. வேற லெவல் ப்ரோ நீங்க.